ஒரே ஒரு தெய்வம். உலகமே வெறுத்த ஒருத்தனை தேடுவார், ஆனால் அது இயேசு மட்டும்தான். உலகமே வெறுத்த ஒரு மனுஷனை நேசிக்க முடியுமானால், யாரால் எந்த தெய்வத்தை வெறுத்தாலும் அந்த தெய்வத்தால் மட்டும்தான் அந்த மனிதனை நேசிக்க முடியும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனை இயேசு ஏற்றுக்கொள்ள துடிக்கிறார்னா அது விசேஷமான குணம் வேற யாரும் கிடையாது. எனக்கு இயேசு ஏற்றுக்கொள்ள மனமே இல்லை, எனக்கு இயேசு தான் தெய்வம் பேசுற. இயேசு தவிர ஜீவனுள்ள தேவன் இல்லை, அவரை மாதிரி இவ்விதமாக ரட்சிக்கக்கூடிய தேவன் எனக்கு ஸ்ட்ராங்கா சொல்றது காரணம் என்ன? நான் அவரை ஏற்றுக்கொள்ள நிலைமையில் இல்லை, எனக்கு அந்த ஆசையும் இல்லை. ஆனா அவரிடத்தில் ஆசை இருந்தது என்ன விட்டுக் கொள்ள. இந்த கெட்டுப்போனதை ரட்சிக்க அவர் துடித்துக் கொண்டிருந்தார். கெட்டுப்போன வாழ்க்கையிலிருந்து விடுதலை அவருக்கு எனக்கு ஆசை இல்லை, ஆனா விடுதலை கொடுத்து அவர் ஆசைப்பட்டு இருந்தாரு. அவர் உள்ள ஏறிச்சு, அவர் இதே துடிச்சது. கெட்டுப்போனதை ரட்சிக்கிறத வரேன், இவனை எப்படியாவது ரட்சிக்க விரும்புகிறேன், இவனை எப்படியாவது என் மத்தியில சேர்த்துக்க விரும்புகிறேன், எப்படியாவது பரிசுத்தமா மாற்றி அநேக வாழ வைக்க விரும்புகிறேன். அவர் துடிச்சு 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 அவர் இதயத்தின் வேதனைகளை தெரிவிச்சு கடைசியில ரத்தம் சிந்தி பாடுகளை சகிச்சு ஜீவனை விட்டு உயிர் தந்த வல்லவராய் மறுபடியும் அவர் வந்து அவர் அன்பை இந்த பாவிக்கு புரிய வைத்தார். என் வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறி போனது. இப்ப நான் நன்மைகளை கெடுக்கிறவன் அல்ல, பதிலாக இயேசு கிறிஸ்துவை போல நன்மை செய்கிறவன். நம்ம நன்மையை கெடுக்கிறவங்க இல்லை, இப்போ நன்மை செய்கிறவர்களை உருவாக்குகிறவர்கள். அதை மறந்துடக்கூடாது.